பாருங்க மக்களே, மை ஸ்டைல் ஆஃப் சாம்பார். பருப்பு வந்து மைசூர் பருப்பு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து ஆரஞ்சு கலர் பருப்பு, உங்களுக்கு கேமராவில் எல்லோ கலரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் போட்டு கொஞ்சம் வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற முருங்கைக்காய், கேரட், பொட்டேட்டோ வந்து தேவையில்லை, பட் பசங்களுக்காண்டி ஆனியன், வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு இன்றைக்கி சாம்பார் பவுட்ரு போட போகிறேன். மஞ்சள் பொடி, இது வீட்டு மிளகா பொடி. இது வந்து உரைக்காது, ஸோ சாம்பார் பொடி கொஞ்சம் உரைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க போகிறேன். பசங்களுக்காண்டி சாம்பார், அதனால் உரப்பு இல்லாமல் ஓரளவுக்கு செய்யணும். கொஞ்சம் பத்தில் சின்ன குக்கராக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, இப்போ இதில் வந்து சாம்பார் பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, சாம்பாருக்கு தேவையான உப்பு, தெரில இது விசில் போட்டால் எப்படி கீழே வருமோ வராதோன்னு. கண்டிப்பாக தண்ணி வடிஞ்சு வெளியே வரும், ஏன்னா செம ஃபுல்லாக இருக்குது, பத்தில். சரி, ஓகே, பார்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு சூப்பராக தாளிச்சிட்டேன் மக்களே. ஸோ சாம்பார் வந்து நான் விசில் வச்சேன், ஆனால் அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுட்டேன். அதனால் வந்து விசிலே வரல, சிம்லேயே வச்சு வேக வச்சிட்ருக்கேன், ஏன்னா தண்ணி வந்து நிறையா போட்டதுனால. பாருங்கள், விசிலை எடுத்தாச்சு. பருப்பும் சாம்பாரும் அருமையாக வெந்து ரெடி ஆகிடுது. ஏன்னா ஒரு 20 minutes to 30 minutes வந்து நான் சிம்லேயே வச்சுட்டேன். தண்ணியும் வெளியே வடியாமையும் உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸும் வேகணும் அப்படின்ட்டு. ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மக்களே. நீங்கள் எந்த மாதிரி சாம்பார் பண்ணுவீங்க, எந்த மாதிரி உங்கள் ஸ்டைல் இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இது என்னோடய ஸ்டைல் ஆஃப் சாம்பார். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஸ்டைலில் சாம்பார் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, கடைசியில் மல்லி இலையை மேலே தூவிடலாம். பாருங்கள் மக்களே, தலைன்னு மல்லிச்செடி போட்டு சாம்பார் ரெடி. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க மக்களே, எண்ணெய் ஊற்றி மிளகு, கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சூப்பரான ஃபிஷ் குழம்புக்கு தான் இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இது ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இதுனா சின்ன மீன், இது குழம்புல போட்டால் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பெரிய மீன் தான் இன்றைக்கி குழம்புல போட போகிறேன். உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள், மசாலாக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கிட்ட வெண்டிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். டீ போட்டுட்ருக்கேன். ஸோ புளி கரைச்சல், தக்காளி பாருங்கள், வீட்டு குழம்பு மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, வீட்டு குழம்பு பொடி, அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, ரெட் சில்லி பவுடர் உரைக்காது. ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து இன்னொரு குழம்பு மிளகாய் பொடி, நான் 2 வச்சுருப்பேன். போட்டு கொஞ்சம் உரைக்கும், இது வந்து உரப்பு கம்மியாக இருக்கும். ஸோ வந்து வீட்டு குழம்பு மிளகாய் பொடி என்ன வச்சுருக்கோமோ அதை போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி
இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி காது கேட்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. புளி கரைச்சல். ஸோ இப்போ இந்த மசாலா நல்லா மிளகா பொடி வாடெல்லாம் போகிற வரைக்கும் கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மீனை போட்டு உப்பு போட்டு இறக்க வேண்டியதான். நம்ம ஏற்கனவே இதில் வந்து உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் மீன் கழுவி. ஸோ இதில் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு. ஸோ இந்த மசாலா வாடை போய் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுக்கலாம் மக்களே. பாருங்க மக்களே, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா. இப்போ நம்ம ஃபிஷ் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஒரு கொதி வந்தோடனே அமர்த்திடலாம் மக்களே, மல்லிச்செடி போட்டு. பாருங்கள் மக்களே, எவ்வளோ சூப்பராக கொதிச்சுட்ருக்கு. ஃபிஷ் ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் பொரிக்கிறதுக்கு வெங்காயம் நறுக்கிட்டு வெண்டைக்காவை பொரிச்சிடலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, சூப்பராக ஃபிஷ் ரெடி ஆகிட்டு. ஃபிஷ் குழம்பு மல்லிச்செடியும் போட்டாச்சு மக்களே. வெண்டைக்காய்க்கு நிறைய எண்ணெய் ஊற்றணும் மக்களே. அப்போ தான் வந்து வெண்டைக்காய் அந்த எண்ணெயிலே வேகணும். ஏன்னா வெண்டைக்காயில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இப்போ கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பிலை. இப்போ வெங்காயம். அவ்வளோதான் மக்களே. நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன். வெண்டைக்காய் அது செம சூப்பராக இருக்கும். எப்பயுமே வெண்டைக்காயில் நிறைய வெங்காயம் போடணும் மக்களே. ஸோ அப்போ தான் வந்து வெண்டைக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் மெயின் வந்து வத்தல். வேறு எந்த மசாலாவும் வேண்டாம் மக்களே. உரப்புக்கு தேவையான வத்தல். ரொம்ப வெங்காயம் வேகக்கூடாது, வெண்டைக்காய் போட்டு வேகணும். ஸோ வெண்டைக்காய் போட்டாச்சுமா. ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மூடி போட்டு மீடியம் ஸ்பீடில் வேக வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மக்களே. இப்படி தான் வெண்டைக்காய் பண்ணணும் சரியா. ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பக்கமாக கவுத்தி வச்சோம்னா நமக்கு எண்ணெய்லாம் அப்படியே போயிட்டு நம்ம ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. எண்ணெய் அவ்வளோ இருக்குது மக்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கமாக வச்சா இந்த பக்கம் ஃபுல்லாக எண்ணெய் போயிடும். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த எண்ணெயிலே நான் இப்போ வந்து அழகாக ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
பாருங்கள் மக்களே. பாருங்கோ, ஃபிஷ் ஃப்ரை ரெடி. சிம்பிள் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, மிளகா பொடி போட்டு, குழம்பு மிளகாய் பொடி போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு தான் மக்களே பொரிச்சேன். சிம்பிள் தான், பார்த்தீங்களா? சிம்பிள் அண்ட் ஃபேப்லஸ் ஃபுட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் தஸ்னீம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனை அப்படியே டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.